டிவிகே கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் மீது நேற்று நைட்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. எந்தெந்த செக்ஷன் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, ஏன் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, அவர் இம்மிடியேட்டாக கைது செய்யப்படுவாரா, அவருக்கு பெயில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு முழு தகவலை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுக்க லாஸ்ட் ஸ்பெக்டாக இருக்க போகுது. ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ் a very powerful weapon. யாரை காப்பாற்றுறதுக்காக நாம் அதை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். யாரா இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதை உறுதி செய்யறது இந்த நீதிமன்றத்தோட தார்மீக கடமை. தப்பு பண்றவங்களுக்கு பதவி, பணம், ஜாதின்னு நிறைய இருக்கு சார். பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாம தானே இருக்கோம். நேற்று ஆகஸ்ட் 26 அன்னைக்கு பெரம்பலூர் எஸ்பி அலுவலகத்தில் சரத்குமார் அவங்களுடைய அம்மா சந்தோஷம் அப்படின்றவங்க டிவிகே கட்சியினுடைய தலைவர் விஜய் அவங்க மீது ஒரு புகார் மனுவை கொடுக்குறாங்க. அந்த புகார் மனுவை பெற்றுக்கொண்ட அந்த எஸ்பி இம்மிடியேட்டாக குன்னம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த கேஸை ஃபார்வர்ட் பண்ணுறாரு. அவர் நைட்டோட நைட்டாக கிட்டத்தட்ட 3 செக்ஷன்ஸ் கீழே டிவிகே கட்சியின் தலைவர் விஜய் அவங்க மீதும் அவங்க கூட இந்த 10 பவுன்சர்கள் மீதும் ஒரு வழக்கை பதிவு பண்ணுறாரு. ஏன் வழக்கு பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஆகஸ்ட் 21, 2025 அன்னைக்கு நமக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும். டிவிகே கட்சியினுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற்றுச்சு. அந்த மாநாட்டில் அவர் ரேம்ப் வாக் போகிறதுக்காக ஒரு மேடை ஏற்பாடு செஞ்சப்பட்டிருந்துச்சு. அந்த மேடையில் அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த சரத்குமார் அப்படின்றவர் ஏறி அவரை பார்க்கறதுக்காக முயற்சி பண்ணி போயிட்டுருக்காரு. அப்போது அவரை பாதுகாக்கும் விதமாக கூட இருந்த பவுன்சர்கள் எல்லாமே பிடிச்சி கீழே தள்ளி விடுறாங்க. தள்ளிவிட்ட பின்னாடி அவருக்கு நெஞ்சில் காயம் ஏற்பட்டதாகவும் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு பின்னாடி அவர் எந்த ஒரு உதவியுமே யாருமே டிவிகே வச்சிருந்து பண்ணவே கிடையாது, அதனால் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ முழுசா பாருங்க. தன்னை தாக்கிய பவுன்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சரத்குமார் புகாரில் கூறியுள்ளார். நடந்து முடிந்த தாவேகா 2வது மாநில மாநாட்டுக்கு கடந்த ஆகஸ்ட் 21 போயிருந்த மதுரைக்கு. இப்போ தாவேகா தலைவர் ரேம்ப் வாக் வரும்போது அவரை பார்க்கணுன்னு கிட்ட ரேம்ப் மேலே ஏறி கிட்ட போகும்போது பவுன்சர் என்னை மடக்கி கீழே தூக்கி வீசிட்டாங்க. அதனால நான் சுதாரிச்சுக்கிட்டு அந்த கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டேன். எனக்கு உடம்புல ஆங்கங்கே சில காயங்கள் இருக்குது. அதனால் சம்பந்தப்பட்ட அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் புகார் மனு கொடுத்துருக்கேன். உடல் ரீதியாக எனக்கு சில பிரச்சனை இருக்கிறதுனால நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு யாரும் ஃபோன் பண்ணி அது செய்கிறேன் இது செய்கிறேன் எனக்கு யாரும் என்னை விசாரிக்கவும் இல்லை. நான் அம்மா மட்டும்தான் எனக்கு இருக்காங்க, அப்பா யாரும் கிடையாது. ஸோ அதனால் பாதிக்கப்பட்டதுனால நான் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நானே தான் விரும்பி பார்க்கணுன்னு போனேன். அதனால் கிட்ட பார்க்க விரும்பி போனதுனால தூக்கி அவங்க மட்டும் கடாசுவாங்களா? எனக்கு ஏதாவது நான் இருந்தால் என் ஃபேமிலியை யார் பார்த்துக்குவாங்க? நான் அவரை கிட்ட பார்க்க போனோம். அதனால பவுன்சர் என்னை தூக்கி கடாச்சிட்டாங்க. இவர் புகார் மனு கொடுத்து வழக்கும் பதிவு பண்ணிட்டாங்க. எந்தெந்த செக்ஷன்ஸ்கில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 189 கிளாஸ் 2 ஆஃப் BNS ஆக்ட், 296 B ஆஃப் BNS ஆக்ட், 115 கிளாஸ் 1 ஆஃப் BNS ஆக்ட் 2023 இந்த பிரிவுகளின் கீழே தான் இந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த செக்ஷன்ஸ் என்னென்ன சொல்லுது அப்படின்னு நம்ம டீட்டெயில்ஸாக லா ரிலேட்டடாக பார்க்கலாம். அப்படின்னா 296 சப்செக்ஷன் B என்ன சொல்லுது அப்படின்னா absent acts and songs, அதாவது sings, recites or utters any absent song, ballad or words in or near any public place. அதாவது ஒரு பொது இடத்துல ஒருத்தங்களை மனசுக்கு குற்றமாக ஒரு கெட்ட வார்த்தையாலோ கெட்ட சாங்காலோ அவங்கள நம்ம திட்டி அவங்க மனசு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த செக்ஷன்ஸை நம்ம மேலட் பண்ண முடியும். இதுக்கு எத்தனை வருஷம் வரைக்கும் தண்டனை அப்படின்னா 3 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்குற அளவுக்கு இதுக்கு அதிகாரமும் கிட்டத்தட்ட 1000 ரூபா வரை அபராதம் விதிக்கப்படும். ஒரு டயத்தில் 2 விதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த செக்ஷன்ஸ் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா. அடுத்த செக்ஷன்ஸ் 189 சப் கிளாஸ் 2 என்ன சொல்லுது அப்படின்னா அன்லாஃபுல் அசம்பிளி, அதாவது whoever being aware of facts which render any assembly and unlawful assembly intentionally joins that assembly or continues in it is said to be member of an unlawful assembly, and such member shall be punished with imprisonment either description for a term which may extend to 6 months or with fine or with both. அதாவது ஒரு அன்லாஃபுல் அசம்பிளி சட்டவிரோதமான ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க அப்படின்னா அங்கே ஒரு மெம்பருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த பாதிப்பு ஏற்படுன்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட திரும்பி அதை கண்டினியூ பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு 6 மாதங்கள் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கப்படும், அபராதம் வைக்கப்படும், சில நேரங்களில் 2மே விதிக்கப்படும் அப்படின்றதான் இந்த ப்ரொவிஷன் நமக்கு சொல்லுது. அடுத்து 115 சப் கிளாஸ்
1 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் 2023 என்ன சொல்லுது அப்படின்னா வாலண்டரி காசிங் ஹர்ட், அதாவது whoever does any act with the intention of thereby causing hurt to any persons or with the knowledge that he is likely thereby to cause hurt to any person and does thereby cause hurt to any person is said voluntary to causing hurt. அதாவது ஒருத்தருக்கு தன்னிச்சையாக காயத்தை ஏற்படுத்துதல், ஒருத்தவங்களை வெப்பன்ஸ் இல்லாமல் நம்ம ஒருத்தர் அடிக்கிறோம், அவங்களுக்கு காயம் ஏற்பட்டுருது அப்படின்னா இந்த செக்ஷன்ஸ் மேலோட்டும். இந்த செக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும் 10,000 ரூபா வரைக்கும் அபராதம் விற்கக்கூடியதாக இதை நம்ம பார்க்க முடியுது. சில நேரங்களில் ரெண்டுமே நம்மளால் விதிக்க முடியுது. இந்த செக்ஷன்ஸ் கீழே இவங்க போட்டுட்டாங்க. இதை தொடர்ந்து இம்மிடியேட்டாக டிவிகே கட்சியினுடைய தலைவர் விஜய் அரெஸ்ட் பண்ணப்படுவாரா அப்படின்னு கேட்டால் அவர் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த 3 செக்ஷன்ஸுமே பெயிலபிள், அதாவது பிணையில் விடக்கூடிய குற்றங்களை தான் இவர் பண்ணியிருக்கதா சொல்லி இந்த எஃப்ஐஆரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன்லையும் அல்லது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டில் இருக்கக்கூடிய அங்கேயும் நம்ம பிணையில் எடுத்துக்கிற முடியும். ஸோ இதுக்கு நம்ம ஆன்டிசிபேட்டரி பெயில் முன்ஜாமீன் எடுக்கின்ற ஒரு அவசியமே கிடையாது. பெயிலபிள் அஃபென்ஸ்லேயே நம்ம வெளியே வந்துடலாம். சரி, பெயிலில் வெளியே வந்தாச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கும் அப்படின்னா பெயிலில் வந்த பின்னாடி போலீஸ் சைட்லேருந்து சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி ட்ரையல் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் வரும். இது ஒரு வகையான ப்ரொசீஜர். அது இல்லாமல் நம்ம ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா எஃப்ஐஆர் குவாஷ் பண்ண முடியும். இன்ஹெரிடன்ட் பவர் ஆஃப் ஹைகோர்ட் 482 ஆஃப் சிஆர்பிசின் கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்ம எஃப்ஐஆர் குவாஷ் பண்ண முடியும். ஓகே, எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ட்ரையல் நடக்காது. எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணலை அப்படின்னா அந்த ட்ரையல் கண்டக்ட் பண்ணி நம்ம கில்ட்டியை ப்ரூவ் பண்ணி நான் கில்ட்டி பண்ணலை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வழக்குக்கு பின்னாடி அரசியல் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன் அப்படின்னா டிவிகே கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து பல்வேறு விதமான அரசியல் டைரெக்டாக அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.